ஒரு முஃமின் என்னென்ன விஷயங்களெல்லாம் அடிக்கடி தான் தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த பட்டியல் அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது இது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இமாம் இப்னு முஃப்லிஹ், இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் இப்போ போன்ற அறிஞர்களுடைய விஷயங்களை தொகுத்த ஒரு 10 செய்திகள். ஒன்று, இறைவனை பற்றிய, அதாவது இதெல்லாம் குஃபர் ஷிர்க் இதற்கு உட்பட்ட விஷயங்கள். குஃபரும் ஷிர்க்கும் அல்லாத விஷயங்கள், அந்த எல்லைக்கு உட்பட்டது. குஃபர் ஷிர்க்கை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும், இதில் நம்ம தௌபா செஞ்சாலும் அது இஸ்லாத்தை என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். அது அல்லாத விஷயங்கள்ல முதலாவது இறைவனை பற்றிய தவறான எண்ணங்களிலிருந்து தௌபா செய்யும். இறைவனை பற்றிய தவறான எண்ணங்கள், நம்ம நிறைய தௌபா செய்வோம், ஆனால் அந்த தௌபாவுடைய சிந்தனையிலேயே இது வந்திருக்காது. ஒரு மனிதனுக்கு எண்ணத்தில் நான் இதிலிருந்து தான் தௌபா செய்கிறேன் என்று வராது விட்டால் அந்த தௌபா கபூலாகாது. நான் எதிலிருந்து தௌபா செய்கிறேன் என்பது, நான் தெரிந்த பாவங்கள் தெரியாத பாவங்கள் என்று சொல்வது எதற்கு என்று சொன்னால், நான் யோசித்து பார்த்து இது பாவங்களா என்றெல்லாம் நான் வகுத்த பின்னால எனக்கு மறந்து போகக்கூடிய பாவங்கள் தான் அது. அது அல்லாம நான் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லைன்னா அதுக்கு தௌபா என்ன செய்யாது, வராது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இறைவனை பற்றிய தவறான எண்ணங்கள். நல்ல ஒரு முஃமினாக இருந்தால் அவனுடைய உச்சகட்டுடைய ஈமானுடைய நிலை என்ன என்று சொன்னால், நம்ம வரைவிலக்கணமாக சொல்றதா இருந்தால், உடல்ல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டு கடைசி துளி இருந்தாலும் அவனுக்கு இறைவன் இருந்து நல்லெண்ணம் போகாது. நல்ல ஈமான் உள்ளவன், நல்ல ஒரு முஃமினானவன், அவன் உலகத்துக்கு ஹைரே செய்து விட்டாலும் சரி, முழு ஹைரும் செய்த பின்னால அநியாயமாக அவன் உடல்ல இருந்து என்னது அவன் கொல்லப்படுகிறான், கடைசி சொட்டு ரத்தம் போகிற நேரத்தில் கூட நான் செய்த ஒரு பாவம் காரணமாக இருக்கலாம், நான் செய்த ஒரு தவறு காரணமாக இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு தௌபா தந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு மறுமையில் என்ன வைத்திருப்பானோ என்ற எண்ணங்களோடு மரணிக்கின்றவன் தான் இறைவனை பற்றிய நல்லெண்ணத்தில் உச்சமானவன். ஆனா அந்த நிலைமையில எங்கள்ல எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து பார்த்தோம்டா, சோதனை வராமல் அந்த லெவலில் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னும் வரல, வராத வரைக்கும் நல்லது. அதை இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த நிலை வருவதற்கு முன்னாலேயே இறைவனை பற்றிய நல்லெண்ணங்களை என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. இந்த மாதிரியான நல்லெண்ணமின்மை என்பது இப்ப துஆவுடைய விஷயத்தில் கூட வருகிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல என்ன ஏன் எங்களது துஆக்கள் கபூல் செய்யப்படுவதில்லை அப்படி என்று சொல்லி கேட்ட நேரத்தில் நாங்கள் அவசரப்படுகிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்றாரு, ஆனா அவசரப்படாம என்ன செஞ்சேன், நான் துஆ கேட்டேன், அப்பயும் கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப அவர் பதில் இமாம் ஹசன் பஸ்ரி தான் ஞாபகம், வேறு அறிஞராக கூட இருக்கலாம். அவர் என்ன பதில் சொல்றாண்டா, ஏன் கபூல் ஆகலைண்டா, நீ சோதனைக்காக துஆ கேட்டாய், நான் ஈமானுக்காக என்ன செய்யறேன், துஆ கேட்கிறேன். நீ இப்ப கேட்டது டெஸ்டிங், அவசரப்படாம கேட்டு பார்ப்போம் கபூல் ஆகுதாண்டா, அது அல்லாஹ்வை என்ன செய்யறது, சோதிச்சு பார்க்கக்கூடிய அமைப்பிலான இந்த எண்ணம் வந்தாலே அது முடிஞ்சு. இது கெட்ட எண்ணம். இப்படியான கெட்ட எண்ணங்கள் எமது மனதில் நிறைய இடத்துல வரும். நாங்கள் நல்லது நிறைய செஞ்சிருப்போம், அந்த நல்லவைகளில் பெரும்பாலான விஷயங்களை உலகத்துக்கு எதிர்பார்த்திருப்போம். என்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும், என் பிள்ளைகளுடைய மார்க்க எதிர்காலத்தை எல்லாம் பாதுகாக்கணும், அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், இவருக்கு தொழில் கிடைக்கணும் என்ற இப்படியான சிந்தனைகள் இருந்து அவைகளில் ஏதாவது ஒன்று பாதிப்பு வந்த உடனேயே நான் இவ்வளவு நலவு செய்கிறேன், மார்க்கத்தோடு இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் சோதிக்கிறானோ தெரியாது என்பதே ஒரு கெட்ட எண்ணம் தான். இந்த எண்ணமே என்ன, ஒரு கெட்ட எண்ணம் தான். ஏன் அல்லாஹ்வை பற்றி இந்த ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது என்றால், ரப்பு உன்னோட இருக்கக்கூடிய நிலையை பற்றி நீ சரியான எண்ணத்துல இல்லை. ஒரு ஈமான் உள்ளவனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தன்னை குற்றவாளியாக நினைக்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கணும். நம்ம துஆ அல்லாஹும் அன்த ரப்பி, அதுல காலையிலையும் மாலையிலையும் தூங்குற நேரத்துல என்ன சொல்றோம், அதுல வஅத்தரஃப்து பிதம்பி, என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வஅபூலக பிதம்பி, எனது பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். அதே போல என்னது, வஅபூலக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அருள்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படின்னா அதாவது தினமும் நீ எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாய், தினமும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவன் தான் முஃமின். ஆனா நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குமெண்டா, முழு வருஷத்தையும் சேர்த்து பார்த்தா பாவங்கள் இருக்கத்தான் செய்து, டெய்லி பார்த்தா அப்படி பாவம் செய்யற மாதிரி நான் விளங்கலையே அப்படி என்ற மாதிரி எண்ணமே எங்களுக்கு என்ன எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நாம் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான நல்லெண்ணத்துல நாங்க என்ன இல்லை இல்லையென்றா இந்த மாதிரியான விஷயம், அதாவது நல்ல சாலிகான விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட இவர்களுடைய எண்ணங்கள்ல பெரும்பாலும் என்ன இருக்கும், நான் சாலிகானவன், நான் இபாதத்து செய்கிறேன், அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாதிப்பு நடந்த உடனேயே அல்லாஹ் ஏன் இதை எனக்கு தந்தான், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கணும், நான் ஏதோ பாவம் செஞ்சுக்கிறேன், நான் ஏதோ தவறு செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான், இதை நினைக்கிறேன். அப்படி நினைக்கல, மாறி அல்லாஹ் இப்படி செய்கிறான்னா நான் நிறைய ஹைரில் தானே இருக்கிறேன்,
ஏதோ இருக்குதுன்னா அது அல்லாவை பற்றி வந்து என்ன சரி பார்ப்போம் போகிறோம் என்ன எதுக்காக செஞ்சாண்டு பார்ப்போம்னு ஒரு கெட்ட எண்ணம் தான் அது. எதற்காக செய்தாண்டு பார்ப்போம்னு உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு நீ ஒரு ஆய்வு நிலையொன்றை வைக்கிறா என்று சொன்னா இது எப்படி இருக்கேன்னா எங்களோட குடும்பத்தில் யாராவது நமக்கு கொண்டு செஞ்சுட்டாங்க, பெரும்பாலும் அவர் நமக்கு அப்படி செய்ய மாட்டார், எதுக்கோ செஞ்சிருக்கிறார் என்றாலே முதலாவது கெட்ட எண்ணம் என்றால் அர்த்தம். இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் வருவதற்கிறதே மிக மோசமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஹந்தக் யுத்தத்தில் வச்சு சொல்லி காட்டுறான். விளங்கிதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹந்தக் யுத்தத்தில் சொல்லி காட்டான், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னது நிறைய தப்பான எண்ணங்களை நினைத்தீர்கள் அப்படின்றான். ததுன்னூன் என்றான் அல்லாஹ் தஆலா பில்லாஹி துனூனா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நிறைய தப்பான எண்ணங்களை நினைச்சீங்கன்னா அந்த அச்சம் கூடுகிற நேரத்திலும் சோதனையுடைய உச்சகட்டம் ஹந்தக் என்பதனால அந்த எண்ணங்களுக்கு அவங்க வந்தாங்க, மூமின்கள சிலரை தவிர அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி முனாஃபிக்கின்களும் உங்களுக்கு இனி மதீனால இடம் கிடையாது, உங்களுடைய கடைசி ஆயுட்காலம் என்பது போல பேசினான். இந்த எண்ணங்களின் காரணமாக இது வரும். அதே போல மார்க்கத்தில் கெட்டெண்ணம் வருதலும் அல்லாவை பற்றிய கெட்டெண்ணம். மார்க்கத்தில் கெட்டெண்ணம் வருதுன்னா இப்படி ஒரு சட்டம் ஏன் இஸ்லாம் எங்களுக்கு வச்சிருக்குது, ஏன் இது? இந்த கேள்விக்கு நீங்க விடை தேடுவதற்காக கேட்டாலும் சரி, விடை தேடுவதற்காக கேட்கக்கூடிய கோணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். மார்க்கத்தில் எல்லின் முனைய அளவிலும் சந்தேகம், லா ரைப ஃபீ, சந்தேகமே கிடையாது. இதனுடைய விளக்கம் என்னன்னு மட்டும் தான் நான் தெரிஞ்சு கொள்ள போறேன் என்பது பிழை அல்ல. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது ஒருவேளை பலகீனமா இருக்குமோ, இப்படி இருக்காதோ, எதனால இப்படி ஒரு சட்டம் இந்த இடத்துல வந்திருக்குது, இந்த மாதிரியான உங்களுக்கு எண்ணமே நீங்க கபூல் செய்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற எண்ணம். நீங்கள் கபூல் செய்வதற்கு தயாராக இல்லை என்ற எண்ணம் கூட உள்ளம் தயார் நிலையில இல்லை. அப்ப நம்ம நிறைய அக்கீதா படிச்சிருக்கிறோம், ஈமான படிச்சிருக்கிறோம், தர்பியாவை படிச்சிருக்கிறோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்தா அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் அந்த 23 வருஷத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொல்லிக்கார். ஆயிஷா எல்லாம் சொல்றாங்களே, என்ன பல சட்டங்கள் எல்லாம் பிந்தி இறக்கினான், ஆரம்பத்துல சொல்லியிருந்தா அவர்கள் ஏற்றிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல போராட்டங்கள் யுத்தங்களை பற்றிய சட்டங்களை பிந்தி அல்லாஹ் தஆலா இறக்கினான், ஆரம்பத்துல சொல்லியிருந்தா போராடிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சில சட்டங்கள் எங்களுக்கு நேரம் இறங்கினா சஹாபாக்கள்ல பலர் அதை அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க அப்படி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன நீங்க அடைஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க இருந்தீங்க, அதனால நிறைய நன்மைகள் அடைஞ்சிட்டீங்க, நாங்களும் அந்த காலத்துல இருந்திருந்தா இதே மாதிரி யுத்தம் செஞ்சு அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு பெரிய ஒரு மக்களாக நாங்களும் வந்திருப்போமே என்றாங்க. அப்போ ஹுதைஃபா சொல்றாங்க, நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்குறாங்க, நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹு தாலா உங்களை மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை காப்பாற்றிய ஒன்றிலிருந்து ஏன் நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்றான். மிக்தாத் இப்னு அஸ்வத் கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை ஒன்றிலிருந்து ஒரு சோதனையிலிருந்து காப்பாத்திட்டான், அதை நாங்களும் சந்திச்சிருக்க கூடாதான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் நீங்க எந்த நிலைமையில இருந்திருப்பீங்கன்னு தெரியாது, முனாஃபிக்காக இருப்பீர்களா, காஃபிராக இருப்பீர்களா, ஈமான்ட உச்சகட்டத்தில் இருப்பீர்களா, இடைநிலையில் இருப்பீங்கன்னு தெரியாது. அல்லாஹ் தாலா காப்பாற்றிய ஒரு இடம், அல்லாஹ் என்னை ஆஃபியத்தோட காப்பாத்திட்டான்னு நினைக்கணும். ஆனா அப்படி இல்லாம என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, இங்கேயே நிறைய விஷயங்களை செய்யல, சஹாபியாக நினைக்கிறேன். சரியா? இங்க நிறைய விஷயம் இருக்கு செய்யறதுக்கு, ஆனா நானும் சஹாபாக்கட காலத்துல இருந்தா பத்ர் யுத்தத்துல முன்சப்புல இருந்திருப்பேன் நினைக்கிறது. விளங்கிட்டா? இந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செஞ்சிருமாண்டா, ஈமானில் நமக்கு விளங்குது, நம்ம சாதாரண சோதனையில என்ன அதாவது என்ன மாறிடுறோம், பிறண்டு விடுவோம். கெட்ட எண்ணங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சிரு, அல்லாஹ்வை பற்றி வந்துருது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய தீனை பத்தி வந்துருது. ஒரு நேரம் இல்லாட்டி இன்னொரு நேரத்தை ஒரு தடுமாத்தம் வந்துருது. உதைபா சொல்லி காட்டுறாரு, நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்களான்னு கேட்டுட்டு ஒரு சம்பவம் சொல்றாரு, அது நீண்ட சம்பவம், சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். அதாவது ஹந்தக் யுத்த நேரத்துல தான் கேட்கிறாங்க, என்னன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குளிர்ந்த நேரம், அப்படிப்பட்ட குளிரான நேரம், அடுத்த எதிரணிக்கு இந்த அகலியை தாண்டி போய் உட்கார்ந்து ரகசியங்களை எடுத்து வருவோர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் எழும்பல, யாருமே எழும்பல. சஹாபாக்கள்ல உச்சகட்ட நபித்தோழர்கள்ல இருந்து கடைசி வரைக்குள்ள நபித்தோழர் வரைக்கும் யாருமே எழும்பல, அந்த இடத்துல இல்லாத நபித்தோர்களை தவிர. அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்றாங்க, யாரு எழும்பல. மூணாவது முறை சொல்றாங்க, யாரு எழும்பல. இந்த ஹுதைஃபா சொன்னவரை எழும்பிப்பீங்களான்னு கேட்கிறாரு. அதான் கேட்கிறாரு ஹுதைஃபா என்ன கேட்கிறாண்டா, அப்ப நீங்க இருந்தா எழும்பிருப்பீங்களான்னு விளக்கத்துக்கு நேரடி அது வரல, நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டது அதுதான். யாருமே எழும்பல, அபூபக்கர் எழும்பல, உமர் எழும்பல, உஸ்மான் எழும்பல, அலி எழும்பல, ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனையோ நபித்தோழர்கள் எழும்பல. சிச்சுவேஷன் அப்படி, அவங்கள மோசமானவங்க அல்ல, அல்லது ஈமான்ல குறைந்தவர்கள் அல்ல, ஆனா அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சோதனை டைம். இவர் என்ன சொல்றாரு, நம்ம அங்க இருந்திருப்போம், அல்லாஹ் தாலா எங்களை ஒரு சோதனை விட்டு காப்பாத்திட்டான்னு வைங்களே, நல்லெண்ணத்தை எல்லாம் பாதுகாத்துட்டான், தீனுடைய ஈமானுடைய நல்லெண்ணத்தை எல்லாம் பாதுகாத்துட்டான், இஸ்லாத்துடைய நல்லெண்ணத்தை பாதுகாத்துட்டான். அந்த சோதனையை நான் சந்திப்பேன். அந்த நேரத்தில் எண்ணங்களை எப்படி சுழண்டு வரும் தெரியுமா?
அந்த எண்ண சுழற்சியில எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் நினைச்சிருவோம் தெரியுமா? அல்லாஹ் பத்தி, இஸ்லாத்தை பத்தி என்ன நினைச்சிருவோம் தெரியுமா? குஃபருக்கே சைத்தான் கொண்டு வந்து வைப்பா. அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு தீனுக்கா நீ வந்து இந்த சோதனை? ஒருவேளை இந்த தீன் பொய்யா இருந்தா, ஒருவேளை இந்த தீன் பிழையாக இருந்தா, நீ உண்ட உயிரையே கொடுத்து உண்ட குடும்பத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வருது. ஒருவேளை இந்த தீன் பொய்யா இருந்தா இடத்தை ஸ்ட்ராங்காக இப்லீஸ் வைக்கக்கூடிய இடம் அதுதான். சுஃபியான் அஸ்ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்படுகிறது, பாவத்தை பற்றி நீங்கள் பயப்படுறீங்களான்னு. நான் பாவத்தை பற்றி பயப்படவில்லை. மௌத்தாகிற நேரத்தில் நான் இஸ்லாத்தில் மரணிப்பேனா என்றதான் எனக்குள்ள பயம். இஸ்லாத்தில் மரணிப்பேனா என்பதுதான் எனக்குள்ள பயம். இமாம் இப்னு ஹஸம் ஈமானுடைய படித்தரங்கள் எல்லாம் எழுதிட்டு வந்து 7வது அல்லது 8வது படித்தரத்தில் சொல்றாரு, இதுதான் நல்லெண்ணத்தோடு ஈமானோடு மரணிக்கிற படித்தரம். அதுக்கு கீழே எல்லாம் நரகவாசிகளுடைய படித்தரம் தான். அல்லாஹ் தஆலா என்னை அந்த இடத்திலாவது கபூல் செய்வானாக நான் கேட்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த இடத்தில் நான் தப்பினாலும் எனக்கு பெரிதுன்றாங்க. இது நம்ம விளங்காம என்ன செய்யறதுன்னு சொன்னா, நம்மளை பற்றிய நல்லெண்ணத்தில், நம்மளை பற்றிய ஓவர் நம்பிக்கையில அல்லாவை பற்றி நம்ம கெட்ட எண்ணம் இல்லாம வாழ்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலுல்லா அல்லது ஹலீலுர் ரஹ்மான் என்ற இடத்துக்கு கொண்டு போறான்டா. சாதாரண இடம் அல்லது, சோதனைகளை அவர் எப்படி கடந்து வந்தார் என்பதுதான். ஒரு மாடு பேசியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நானும் அபூபக்கரும் உமரும் இதனை ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னாங்க. நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம்னு சொன்னாங்க. எதன் காரணமாக? அடுத்தவங்க அந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி ஆகியிருக்கும். உயர்ந்த ஈமான் உள்ளவர்களுடைய நிலைக்கு உதாரணமா 2 பேர் சொல்றாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் அர்த்தம் இல்ல, உயர்ந்த ஈமான் உள்ளவருடைய நிலை. நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன ஆகியிருப்போம், எத்தனை கெட்ட எண்ணங்களை நம்ம தாண்டி இருப்போம் ஈமானுடைய. ஆனா அந்த ஷைத்தான் வந்து முஜ்மலாக வைத்திருப்பான். நீங்க வந்து நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்க, சோதனை வருகிற நேரத்தால் தஃபாசில் அது பிரியும். அந்த பிரிகிற நேரத்துல தான் ஒவ்வொன்றிலையும் நாங்க எப்படி இருக்கிறோம்னு விளங்கிறோம். யாருமே எழும்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுதைஃபாவே எழும்புங்க. ஹுதைஃபா சொல்றாரு, நான் வந்து விருப்பம் இல்லாம எழும்புறேன், ஆனா நபி அவர்களுடைய கட்டளை, அதனால நான் எழும்பித்தான் ஆக வேண்டும், அதனால எழும்பினேன்றான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த இடத்துல. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி அணில போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே எழும்பி நான் நடக்க ஆரம்பித்தேன். அவ்வளவு குளிரிலும் எனக்கு உடல்ல சூடு எடுத்ததுன்றாங்க. நான் வந்து ஏதோ சுடுநீர்ல போற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நியாமத், அல்லாஹ்வுடைய அருள் அந்த இடத்துல வந்துச்சு. அது வரலாறு. இப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அதாவது தௌபா செய்ய வேண்டும் என்பது முதலாவது நம்ம அடிக்கடி. அதனாலதான் நிறைய திக்ருகள்ல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏன் சொல்றோம்டா, சில எண்ணங்கள் குஃப்ரா கூட இருக்கலாம். அல்லாவை பற்றி, வேதங்களை பற்றி, நபிமார்களை பற்றி, மலக்குமார்களை பற்றி, சொர்க்கம் நரகம் மறுமை நாள் ஹதீஸ்களை பற்றி, சில விளக்கங்களை பற்றி குஃபுருடைய எண்ணங்கள் கூட நமக்கு வந்து போய் இருக்கலாம், தெரியாது. இதிலிருந்து நம்ம என்னைக்காவது தௌபா செய்யறோமா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது எங்களுக்கு இஸ்லாம் கடமையா இருக்கு பல இபாதத்தில். அதனால நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு நியாமத். காலையிலையாக இருந்தாலும் சரி, மாலையிலையாக இருந்தாலும் சரி, தொழுகையிலையாக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தைகள்லாம் எங்களுக்கு நிறைய வருது என்று சொன்னா இதுதான் காரணம். எனவே ஈமானுடைய தரத்துல முதல் அம்சம் தியாகம். நம்ம என்ன மாதிரி வாழ்றோம் என்பதல்ல, உள்ளத்துல இஸ்லாத்தை பற்றியும் அல்லாவை பற்றியும் ஈமானுடைய இடங்களை பற்றியும் எங்களோட நம்பிக்கையுடைய அளவு என்ன. சோதனை வந்தா எப்படி தடுமாறுறோம், ஏன் எனக்கு இந்த சோதனை. அதாவது நம்ம சாலிஹீன்கள் எடுத்து பார்த்தோம்னா எங்களோட பட்டியல் எங்கேயோ இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் சோதனையை தந்தோடனே அல்லாஹ் என்ன ஏன் இப்படி சோதிக்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நம்மளே நினைச்சுக்கொள்றோம். அந்த கேள்வியே ஒரு கெட்ட எண்ணம், அந்த கேள்வியே ஒரு கெட்ட எண்ணம். அதனால தான் எப்பொழுதுமே உள்ளத்தில் உள்ள ஜஸா, பதட்டம், இறைவனை பற்றிய பதட்டம், ஈமானை பற்றிய பதட்டம், சோதனை பற்றிய பதட்டம் ஈமான்ல எங்களுக்கு தரத்தை குறைக்கும். ஈமான்ல எங்களுக்கு என்ன செய்யும்? தரத்தை குறைக்கும். ஈமான்ல சிலருக்கு தரத்தை கூட்டும், அந்த பொறுமை சிலருக்கு தரத்தை குறைக்கும். எனவே தரத்துல நாம இவ்வளவு தடமாத்தத்துல இருந்துட்டு இபாதத்துகள், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்று எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிட்டாலும் இபாதத்து கபூலாகும், நன்மைகள் கபூலாகும். ஈமானுடைய உயரம் வேற. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன சொல்லப்பட்டுச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா ஈமான கொண்டவர்களை விட முந்தியது நிறைய தொழுகைகளாலோ, நிறைய நோன்புகளாலோ, நிறைய சதக்காக்களாலோ, நிறைய ஹஜ்ஜுகளாலோ அல்ல. பிஷைஇன் வகர ஃபீ கல்பிஹி, அவரது உள்ளத்திலே பதிந்து போன ஈமானின் காரணமாக. அவர் உள்ளத்திலே பதிந்த ஈமானின், அதாவது இஸ்லாத்துக்கு மேல அவருக்கு வேற எதுவும் இல்லை. அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் அவ்வளவு. அதனால தான் மேராஜை உண்மைப்படுத்தின, அதனால தான் முதலா உண்மைப்படுத்துகிறார், அதனால தான் ஹிஜ்ரத்தில் முதலாம் நபரா வந்தார், அதனால தான் முழு சொத்தை தர்மம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடைய உச்சகட்டம் என்பது எங்கேயோ இருக்கு. அப்படின்னா அந்த நம்பிக்கையுடைய குறைவுக்கேற்ப எங்கள்கிட்ட தடுமாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்ப நம்ம அந்த ஈமான்ல ஒரு பூர்த்தியான நிலை கிட்ட நெருங்குறோம்டா, நமது ஒரு, அதாவது நிறைய நன்மைகள் செய்து, நிறைய அருள்களை அடைந்து, நிறைய சோதிக்கப்பட்டு, கடைசி நேரத்தில் நமக்கு உயிர் போறதுக்கு ஒரு சொட்டு
ஒரு இரத்த துளி வடிகிற நேரத்திலும் கூட நமக்கு இதான் உயிர் போக போகுது என்றாலும் நான் செய்த ஒரு பாவம் என்ன, நான் செய்த பிழைகள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னை மன்னிப்பதுக்கு இதை காரணமாக்க மாட்டானா என்ற எண்ணத்தோடு மரணித்தல். ஒரு இளைஞனை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போறாரு. ஒரு இளைஞன், வயோதிபம் கூட இல்லை, ஒரு இளைஞனை விசாரிக்க போற நேரத்தில் உங்களோட உள்ளம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதனால நரகத்தை நான் பயப்படுகிறேன், நரகத்தில் நுழைச்சிருவானோ உண்டு. அதே நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். இந்த ரெண்டு நிலை தான் என் மனசுல இருக்கேன்னாங்க, வேற எதுவும் இல்லைன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போன்ற நிலையில், இது போன்ற ஒரு முஃமினுடைய நிலையில், இது போன்ற சூழ்நிலையில் இந்த ரெண்டும் யாருடைய உள்ளத்திலே சேருகிறதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் ஆசைப்பட்டதை கொடுப்பான், அஞ்சியதை விட்டும் அவரை தூரமாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ரஜா, இந்த எதிர்பார்த்து, இந்த நல்ல நம்பிக்கை, ஹுஸ்னு தன்னி பில்லாஹ் என்றது நம்ம நினைப்பது போல லேசான ஒரு சப்ஜெக்ட் அல்ல. நம்ம ஆங்காங்க நமக்கு தெரியாம சில எண்ணங்கள் நம்மளை போயிருக்கும். நம்ம வெளியே சொல்வதற்கு போராடக்கூடிய எண்ணங்கள் வேறு, அது வேறு. ஆனா நான் சொல்றேன், எண்ணங்களை தாண்டி போறதில்ல, மூணாவது மனசுல அடிமனதுல போறதல்ல, முடிவுகளாகவே சில எண்ணங்கள் வந்துட்டு போயிருக்கும். அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு வந்துட்டு போயிருக்கு, இப்படி இருக்குமோ என்ன செய்யும், வந்து விட்டு போயிருக்கும். அதனாலதான் பல அறிஞர்கள், அதாவது நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நிறைய ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலை தண்டனையாகவும் சோதனையாகவும் பார்த்தாங்க. ஏண்டா சாதாரண இபாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனை அந்த மாதிரியான ஆற்றல் இல்லாத மக்களை பாருங்க, அவங்க வந்து பெரும் பெரும் விஷயங்களை கூட நம்பி உறுதியாக இருந்துட்டு இருப்பாங்க, ஃபித்ரத்திலே உறுதியாக இருப்பாங்க. ஆய்வில் உள்ள பாட்டி பாருங்க, போர்டரால தான் போயிட்டு இருப்பாங்க, எல்லா இடத்துல இந்த பக்கமா அந்த பக்கமா, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு டேஞ்சரான நிலை. அந்த இல்மு அவருக்கு சரியான ஈமான் என்ன செய்யல, கொண்டு வரவில்லை என்றதை பார்க்கிறோம். எனவே இது முதல் விஷயம், இது மிக பிரதானமான விஷயம். அதிகம் உணர்த்தப்படாத விஷயங்கள்ல ஒன்று நம்மளை தாண்டி செல்லக்கூடிய குஃபருடைய சிந்தனைகள், அதாவது ஈமான் சம்பந்தமான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் நம்ம தாண்டி இருப்போம், அப்படி தாண்டி இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலேயே நம்ம அல்லா இடத்துல என்ன செய்யணும், நிறைய தௌபா செய்யணும். யா அல்லாஹ், இவைகளிலிருந்து நான் தௌபா செய்கிறேன். இஸ்லாத்தை ரதீத்து பில் இஸ்லாமி தீனா, அதாவது இந்த இஸ்லாத்தை முழு தீனாக நான் ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் நபியன் வபில் இஸ்லாமி தீனன் வழங்கிட்டா, இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமாகவும் அல்லாவை பொருந்திக் கொண்டும் தூதரை பொருந்திக் கொண்டும் என்ற வார்த்தைக்கு ரிதா, இது மிக முக்கியமான ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன் சாதாரணமான ஒரு அம்சம் உண்டு அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து நம்ம தௌபா செய்து அல்லாஹ்விட்ட கையேந்தி ஒரு தர்தீப்ல நம்ம ஒரு தௌபா செய்வோமே, அந்த நேரத்தில் இதை நீங்க மனதில் வச்சுக்கங்க, என்னுடைய முதல் தௌபா இதுவாக இருக்க வேண்டும் என்பது.